ஜென்சி தலைமுறையை கவர்வதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் பொதுச் செயலராக போறார் ஒரு செய்தி, உண்மையா பொய்யா? இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மிதுனை கொண்டு வர நினைத்திருந்தால் எடப்பாடி எப்போ எடப்பாடி அதிகாரத்துக்கு வந்து அடுத்த நாள அவரை டெல்லிக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருப்பார். இந்த டாஸ்மார்க் சண்முகங்கள்லாம் வாயே திறந்துருக்க மாட்டாங்க. இல்லை, அடிமைகள் தானே. கவுன்சிலர் பதவிக்கு கூட தகுதியான நபர் அல்ல மிதுன். உதயநிதி மாதிரி இல்ல, சோமா செட்டு நம்ம உதயநிதியுடைய நண்பர்கள் பூரா டவுசர் பாய்ஸ் எல்லாம். சோமா செட்டு ரத்தீஷ் எல்லாம் என்ன பாய்ஸ்? டவுசர் பாய்ஸ். மிதுனும் ராஜ்சத்தினும் ஹைதராபாத் போயிடுறது, அங்க டவுசர் கேர்ள்ஸ். அப்ப அதிமுக பக்கம் எடப்பாடி மகன் மிதுன் இருக்கிறது தானே ஒரு ஜென்சியை கவரம்னு நினைக்கிறது தப்பு கிடையாதுல்ல? அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சூதுவாது தெரியாது. அரசியல்ல அடுத்த நாள் காலையில இவர் பேர் இருக்கிற முழு சொத்தை ஒரு அதிகாரி போயிடுவான். விஜயபாஸ்கர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு, டிவிகேல போய் சேர போறாரு. நாளோடு சேர்ந்து 5ஆம் ஆயிடுச்சு. என்ன சார் எண்ணிக்கை போயிட்டே இருக்கு, இன்னமும் தொடரும்னு சொல்றாங்களே. பதவி ஆசை உள்ளவன், பணம் இருக்கிறவன் பதவியை நாடி ஓடத்தானே. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வரீங்க, எந்த தேர்தலுமே இப்படி ஒரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை இல்லை இல்லை, வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர் காலத்துலயோ கருணாநிதி காலத்துலயும் இப்படி நடக்கவே இல்லை. இல்லை, நடந்தா என்ன இருக்குன்னா எம்எல்ஏ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருப்பார். மாவு கட்டு போட்டு போஸ் எப்படி கட்சிக்காரனே ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிடுவான். சீட்டு கட்டு மாதிரி சரிதா சார் அதிமுக? வரத்தாங்க செய்யும். இல்லை, அதிமுக முடிஞ்சிடுதா? இல்லை, அதிமுக வந்து 25% ஓட்டை இன்னைக்கு வச்சிருக்கு, ரெட்டையிலையும் வச்சிருக்கு. அது எப்படி முடியும்? ரெட்டையில இருக்க வரைக்கும் அதிமுகவை உயிர்காக்கும் மருந்தரை கொள்ளையடிக்கிற விசிகாவுக்கு ஆளூர் ஷானவாஸ், அதிமுகவுக்கு விஜயபாஸ்கர், 2 பேரும் அதாவது புல்லுருவிகள். இவர்களை போல பல பேர் போனாலும் 5 லட்சம் கோடி கடன் இருந்தது எடப்பாடி காலம் வரைக்கும். திமுக ஆட்சி வந்த பிறகு 5 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு. உலக வங்கியிலிருந்து எல்லா வங்கியிலும் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடுனுடைய வளர்ச்சிக்காக இந்த பணம் செலவு செய்யப்பட்டதை ஈஸியாக அவங்களால எடுக்க முடியும். யாரால? இந்த தாவேக அரசால். அதுதான் வெள்ளை அறிக்கை, இது சொல்லை அறிக்கை. திமுகவை காப்பாற்றுவதற்காக தகவலுக்குள்ளேயே போகலை. உதயநிதியெல்லாம் துணை முதலமைச்சராக வருகிற பொழுது உதயநிதியோட அதிகமாக படித்தவர் தான் மரியா வில்சன். அதை சொல்வது திமுக எந்த குறை சொல்வதற்கும் தகுதியே இல்லை. திமுக ஒருத்தருடைய குற்றம் சாட்டுவதற்கு முன்னாடி நீங்க கையை யாரை காமிக்குது? ஆமா சார், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு, டிவிகேல போய் சேர போறாரு. நாளோடு சேர்ந்து 5ஆம் ஆயிடுச்சு. என்ன சார் எண்ணிக்கை போயிட்டே இருக்கு, இன்னமும் தொடரும்னு சொல்றாங்களே. பதவி ஆசை உள்ளவன், பணம் இருக்கிறவன் பதவியை நாடி ஓடத்தானே. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வரீங்க, எந்த தேர்தலுமே இப்படி ஒரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை 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 இல்லை, வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர் காலத்துலயோ கருணாநிதி காலத்துலயும் இப்படி நடக்கவே இல்லை. இல்லை, நடந்தா என்ன இருக்குன்னா எம்எல்ஏ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருப்பார். மாவு கட்டு போட்டு போஸ் எப்படி கட்சிக்காரனே ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிடுவான். இப்போ அந்த கட்சி இல்லை. ஏன் கட்சி இல்லைன்னா அதாவது பணத்தின் அடிப்படையில தான் கட்சியை நிற்கிது, கொள்கையின் அடிப்படையில் இல்லை. இதில் அடிப்படையில் பணத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் போய் கொள்ளையின் அடிப்படையில் தான் இப்போ கட்சியை நிற்கிது. அதனால எவன் போனா என்ன, எவன் இருந்தா என்ன, திமுக அதிமுக 2 பக்கம். இல்லை சார், இப்படி சீட்டு கட்டு மாதிரி சரிதா சார் அதிமுக? வரத்தாங்க செய்யும். ஏன்னா இல்லை, அதிமுக முடிஞ்சிடுதா? இல்லை, அதிமுக வந்து 25% ஓட்டை இன்னைக்கு வச்சிருக்கு, ரெட்டையிலையும் வச்சிருக்கு. அது எப்படி முடியும்? இவர்களெல்லாம் அலிபாபாவும் 40 திருடர்களும் இவர்களுக்கு பின்னாடி ஒரு தொண்டை கூட போகலை. அதுதான் அதிமுக போகலன்றீங்க? போகவே இல்லை. நீங்க இந்த தேர்தல் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லுங்க சார். அங்க 13 கட்சி கூட்டணி என்ன வாக்கு? அங்க இருக்கிற பூரா அங்க மாறி தாவேக்கா போயிட்டா, கம்யூனிஸ்ட்ல இருந்து விசிகா, காங்கிரஸ் எல்லாம் எங்க போயாச்சு, தாவேக்கா போயாச்சு. அதிமுக கூட்டணியில பாஜக சேர்ந்தவனு ஓட்டே போட மாட்டான். விஜயபாஸ்கர் இதை வர்றேன் அதிமுகல பாஜக சேர்ந்த இவனும் ஓட்டே போட மாட்டான். யாரு? முஸ்லீம், கிறிஸ்டின், தலித்து ஓட்டே போட மாட்டாங்க. அவ்வளவு ஓட்டும் பறிபோன பிறகு 25% திமுக, அதிமுக 35% தாவேக்கா. அப்ப அது நிக்குதா இல்லையா? நீங்க பிரதான எதிர்கட்சியே வந்து அதிமுக தான். அதிமுக எடப்பாடி அல்ல,
ரெட்டை இலையும் எம்ஜிஆர். ஆ. ரெட்டை இலை எம்ஜிஆரும் இன்னும் நிற்கிறாங்க, ம். உயிரோடு இருக்குது. அதனால் ரெட்டை இலை இருக்க வரைக்கும் அதிமுகவை இந்த இந்த உயிர்காக்கும் மருந்தில் கொள்ளையடிக்கிற விசிகாவுக்கு ஆளூர் ஷானவாஸ், அதிமுகவுக்கு விஜயபாஸ்கர், ஆஹா. இரண்டு பேரும் ஆ. நீங்கள் அதாவது புல்லுருவிகள். ம். இவர்களைப் போல பல பேர் போனாலும் ம். கொங்கு மண்டலத்தை கொடிகட்டி ஆண்ட வேலுமணி. வேலுமணி ம். விமான நிலையத்தை விட்டு போறாரு. ம். 20 பேர் நிற்கிறான் பார்த்தீங்களா? ம். அண்ணா சிலைக்கு மாலை போடுறது. ஆமா. 20,000 பேர் நிற்பான். ம். 200 கார் பின்னாடி போகும். என்னாச்சு? கார் டிரைவரு, கார் திறந்து விடுறவன், கார் துடைக்கிறவன், தோட்ட வேலை செய்கிறவன், செடிக்கு தண்ணி ஊற்றுறவன், 20 பேர் நிற்கிறான். அப்போது ம். அதிமுக என்பது ரெட்டை இலை தான். ம். ரெட்டை இலை எங்கே இருக்கோ ம். அதுதான் அதிகார மையம். அதனால் எத்தனை பேர் போனாலும் ரெட்டை இலையை ஒன்றும் செய்ய முடியாது. ஜென்சி தலைமுறையை கவர்வதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் பொதுச் செயலராக போறாரு, ஒரு செய்தி. உண்மையா பொய்யா? இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கேபி முனுசாமி தருமபுரியில் நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். அது அவருடைய ஆசை, அவருடைய ஆசை. இல்லையே, சி.வி. சண்முகம் சொல்றாரு, எடப்பாடி அவருடைய மகனை வந்து அரசியலுக்கு கொண்டு வராருன்னா இதென்ன வாரிசு கட்சி கொண்டு வாங்க, ஆனா எல்லாத்தையும் தூக்கி வந்து இப்பயும் முக்கியத்துவம் படுத்துறதா சரி கிடையாதுன்னு சி.வி. சண்முகம் குறிப்பிடுறாரு. அப்ப மிதுனுடைய வருகை என்பது மற்ற சீனியர்கள்லாம் அது வெறுப்பா தானே இருக்கு. என்னப்பா நீ வந்து வாரிசு கொண்டு வரையே, வாரிசு பண்றதுக்கு திமுக கிடையாது, இது அதிமுகன்னு சொல்றாங்க. மிதுனை கொண்டு வர நினைத்திருந்தால் எடப்பாடி, எப்போ எடப்பாடி அதிகாரத்துக்கு வந்து அடுத்த நாள அவரை டெல்லிக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருப்பார். இந்த டாஸ்மார்க் சண்முகங்கள்லாம் வாயே திறந்துருக்க மாட்டான். இல்லை, அடிமைகள் தானே, எல்லாம் பண்ணை அடிமைகள் தானே, அது யாரும் வாயை திறந்துருக்க மாட்டான். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கவுன்சிலர் பதவிக்கு கூட தகுதியான நபர் அல்ல மிதுன். அந்த அளவுக்கு. ஆமா, அவங்க அப்பாவுக்கு தெரியும் எல்லாமே. அப்ப அவங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். அவங்க அப்பாவுக்கு இவனை ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து பத்திரமா வச்சுக்கன்னா, எவனாவது ரெண்டு நாள் கழிச்சு போனான்னா, எங்கப்பா அது எவனை வந்தா எழுதிட்டு போயிட்டான். உதயநிதி மாதிரி இல்ல இல்ல, நீங்க இவரை பொதுச் செயலாளர் ஆக்குனா ராஜ்யத்தையும் தான் பொதுச் செயலாளர். எந்த ராஜ்யத்தையும் இப்ப ஆதவோட இருக்கால அந்த ராஜ்யத்தையும் தான். நீங்க ஆளுங்கட்சியாக இருந்த போது அஜய் வாண்டையார் ஒரு சண்டை நடந்ததா ஈஸியார்ல, அதுக்கு அப்போ அங்க யாரு இருக்கா? மிதுன் இருக்காப்புல. எந்த இல்லீகல் வியாபாரம் செய்தாலும் ராஜ்யத்தையும் அங்க யாரு இருப்பா? ஏன் மாப்பிள்ள கார்ல ஏறு, மாப்பிள்ள கார்ல ஏறிடுவார். நீங்க ஆந்திராவில் நீங்க இப்போ டவுசர் கேர்ள்ஸ் சோமா செட்டு நம்ம உதயநிதியுடைய நண்பர்கள் பூரா டவுசர் பாய்ஸ், எல்லாம் சோமா செட்டு ரத்தீஸ் எல்லாம் என்ன பாய்ஸு? டவுசர் பாய்ஸ். மிதுனும் ராஜ்சத்தினா ஹைதராபாத் போயிடுறது, அங்க டவுசர் கேர்ள்ஸ். இதுதான். இல்லை, இப்போ இந்த பக்கம் விஜய் இருக்காரு, அந்த பக்கம் உதயநிதி இருக்காரு. அப்போ அதிமுக பக்கம் எடப்பாடி மகன் மிதுன் இருக்கிறது தானே ஒரு ஜென்சியை கவரும்னு நினைக்கிறது தப்பு கிடையாதுல்ல? தப்பு இல்லை. ஆனால் அவருக்கு அந்த அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சூதுவாது தெரியாது அரசியல்ல. அடுத்த நாள் காலையில இவர் பேர் இருக்கிற முழு சொத்தை அவர் எழுதி வாங்கிட்டு போயிடுவான். முழு சொத்தம் இதை யார்? எடப்பாடியே சொல்றதுதான், நான் சொல்றது இல்லை. எடப்பாடிய அவருக்கும் நம்பிக்கை இல்லை. காரணம் அரசியல் என்பது சூது வாது சூழ்ச்சி, ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி மது மாது சூது இத்தனையும் நிறைந்தது. இந்த மிதுனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நீங்க எம்ஜிஆர் படம் டபுள் ஆக்ட் படம், அதுல நம்பியார் கேஸ் போடு உட்காரு எந்திரிங்க வரல, அதே போலதான் மிதுனுக்கு அரசியல் செய்கிற அளவுக்கு அனுபவம் இல்லை. அதனால எடப்பாடி என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, தம்பி உன் ஜம்மந்தி வீட்டில் ஒரு 10 தலைமுறை சொத்து இருக்கு, நான் ஒரு 10 தலைமுறை சொத்து, 20 தலைமுறை சொத்து இருக்கு, அமைதியாக வாழ்ந்துட்டு போயிருப்பா. இந்த கும்பலில் வந்தீங்கன்னா நானே ராத்திரி பகலாக தூக்கம் இல்லாமல் அலையிறேன். ஏன் எப்படா என் காலை இழுத்து விடுவானுங்க, எப்போ நாற்காலியை கவுப்பானுங்க தெரியாமல் நானே அலையிறேன். உனக்கு இந்த இம்செல்லாம் வேண்டாம், அமைதியாக இரு. எங்கே
சம்மந்தி வீட்டில் சம்மந்தி பார்த்துக்குவார் உன்னை. இப்படி தான். அதனால் ஜென்சி வந்தாலும் சரி, ஜி சென்னு வந்தாலும் சரி, மிதுனுக்கோ அப்பா அதிமுக பொதுச் செயலாளர், மக ஏதோ வந்துட்டு போயிட்டு இருப்பாரே தவிர இந்த வேலைக்கெல்லாம் மிதுன் வேலைக்கு ஆகவே மாட்டார். அதுக்கு வாய்ப்பும் இல்லை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக. 10 லட்சம் கோடி கிடையாது, மொத்தம் 12 லட்சம் 13 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. நமக்கு 100 ரூபாய் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணுறது வந்து 60 ரூபா, நம்ம பற்றாக்குறையாக போகிறது 40 ரூபா அப்படின்ற அளவுக்கு ஒரு கணக்கெல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த? இல்லைங்க, இதில் நான் நேற்றுலேருந்து அதான் சொல்கிறேன். இந்த 5 லட்சம் கோடி கடன் ஆனது எப்படி, எங்கே அது செலவு செய்யப்பட்டது? 13 லட்சம் சார். இல்லை 5 லட்சம் கோடி கடன் இருந்தது எடப்பாடி காலம் வரைக்கும். திமுக ஆட்சி வந்த பிறகு 5 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு. உலக வங்கியிலிருந்து எல்லா வங்கியிலையும் வாங்கியிருக்காங்க. இந்த தமிழ்நாடுனுடைய வளர்ச்சிக்காக இந்த பணம் செலவு செய்யப்பட்டதை ஈஸியாக அவங்களால எடுக்க முடியும். யாரால? இந்த தாவேக அரசால். அதுதான் வெள்ளை அறிக்கை. இது சொல்லை அறிக்கை. திமுகவை காப்பாற்றுவதற்காக நீங்கள் அந்த 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 தகவலுக்குள்ளேயே போகலை. இல்லை, அவங்க சொல்கிறாங்களே, நாங்கள் முன்னாடி அதனோட ஸ்டார்டிங் வாசிக்கும் போதே என்ன வருதுன்னா, இது மற்றவர்களை குறை கூறுவதற்கான அறிக்கை கிடையாது, இருக்கிற உண்மையை அப்படியே சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1,28,000 மேலே நம்ம ஒவ்வொரு குடிமகன் மேலேயும் கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம அதெல்லாம் கட்ட போகிறோம்? அதாவது நான் மீண்டும் நான் சொன்னதே திருப்பி சொல்கிறேன். இந்த 5 லட்சம் கோடி இந்த 5 வருடத்தில் செலவு செய்யப்பட்டதா, தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டதா? நீங்க செலவே பண்ணலன்னு சொல்றீங்க. நான் என்னது நீங்க சரியா கேட்கவே. புரியுது. தமிழ்நாடு வளர்ச்சி திட்டத்துக்கு இந்த 5 லட்சம் கோடி பயன்படுத்தப்பட்டதா என்பதை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் ஆதவர்ஜுனாவும் நிதியமைச்சரும் தான். 2 பேருமே அடக்கி வாசிக்கிறாங்க. வெள்ளை அறிக்கை என்பது இந்த சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு. ஆனால் 5 லட்சம் கோடி கடன் ஆனது 5 லட்சம் கோடி உண்மையாகவே மக்களுக்கு போயிருக்கா? திட்டங்கள் மூலம் போயிருக்கா? இதை சொல்லணும். அதான வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை சினிமா ஷூட்டிங் நடத்திருக்கீங்க. திமுகவினுடைய ஊழல்களை காப்பாத்துறாங்களா? அப்போ அதுதான் உண்மை. நீங்க அந்த 5 லட்சம் கோடியில் 2 லட்சம் கோடி மக்களுக்கு போயிருக்கு. 2 லட்சம் கோடி எங்க? 2 லட்சம் கோடி எங்க? இதுதானே வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கையை அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இனிமேல் எவன் வெள்ளை அறிக்கைனாலும் நம்ப மாட்டான். இல்ல, பிடிஆர் தான் முதல்ல இதை பண்ணாரு. அப்ப மட்டும் எல்லாரும் பாத்தீங்களா, ஒரு படிச்சவர் வந்து பண்ண உடனே சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஒரு காலேஜுடைய ஓனர் தானே. இப்ப இவர் பண்றது எல்லாம் ஓனர் தான். எல்லாம் ஜேபிஆர் சாராயம் வித்துட்டு இருந்தவர் தான். வட சென்னையில் ரிக்ஷாவில் சாராயம் வித்துட்டு இருந்த ஜேபிஆர் தான். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கேட்குற கேள்விக்கு பதிலே இல்லை. இந்த 5 லட்சம் கோடி என்ன செலவினங்கள்? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு 5 லட்சம் கோடி பயன்பட்டதான் முடிஞ்சா சொல்ல முடியலையே. எவ்வளவு செலவு, எவ்வளவு பினாமி, எத்தனை ஊழல் நடந்திருக்கு? அதுதானே வெள்ளை அறிக்கை. இவங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு தெரியுது. அப்ப என்ன தைரியத்துல இவங்க வந்து ஒரு சவர நகை கொடுப்பேன், தாய்மாவை மோதிரம் போடுவேன், 2,500 ரூபாய் காசு கொடுப்பேன், இதெல்லாம் சொன்னாலும் எப்படி கொடுக்க முடியும்? இல்லை, அதாவது கடந்த ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா மக்கள் உங்களுக்கு எதிராக வந்துடுவோம். அப்போ அவர்களும் ஏமாற்றினார்கள், இவர்களும் ஏமாற்றுகிறார்கள். இப்போ இவங்க கூட பணமே இல்லை, எப்படி சார் கொடுப்போம்? சார், ஒரு சவர நகை இன்னைக்கு வந்து 1,20,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனையோ கடன் நடக்குது. இன்னும் இது வரைக்கும் அவர் கொடுக்கல, இன்னும் அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல. எப்படி இது நடக்கும்? இதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறேன். இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தரேன்னா அமைதியாக இருப்பான். அடுத்த வருஷம் வரும்போது அதுக்கு அடுத்த வருஷம் தரேன்னா அமைதியாக இருப்பான். அதான் மக்கள். திமுகவும் ஏப்பா உங்கள் ஊழலாம் நான் ஒன்றும் சொல்லலை, நாங்கள் ஏமாற்றுவதை நீ கண்டுக்காது, விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு ரகசிய ஒப்பந்தம். அதான் ஆசீர்வாதம் வாங்குறது எங்கே போனது? ஸ்டாலின் வீட்டுக்கு. இதுதான். இப்போ நீங்கள் அதை வாசித்தார் இல்லையா மரிய வில்சன், அவருடைய தமிழை வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. அவருக்கு வந்து நிறைய வாசிப்பில் நிறைய பிழை இருந்துச்சு. இப்படிப்பட்டவரில் எங்களுக்கு நிதியமைச்சரான்னு சொல்லிட்டு டிஎம்கே எடுத்து ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது அவர் இங்கிலீஷ் மீடியங்க, அவர் தமிழ் படித்ததே இல்லை, தமிழ் படித்ததே இல்லை. அப்போது நீங்கள்
பிரபலமான சேனல், பல சேனலில் அந்த ஸ்க்ரோலிங் வருது இல்லை, ஆமா. தப்பாக வரும். ஆ. அவனுக்கு தமிழே தெரியாது. ஆ. இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க தான் வேலையிலே இருக்கான். ஆஹா. அப்போ அவர் ஆ. அவங்க தாத்தா பெரிய கல்வி தந்தை, ம். தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சிருப்பார், கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சிருப்பார். ம். எங்கே படிக்க வச்சிருப்பாரு? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சிருப்பார். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தமிழில் பேசினாலே பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஃபைன் போட்டுருவாங்க. ஃபைன் போட்டுருவான். திமுக நடத்துற ஸ்கூல்லே ஃபைன் போடுறாங்க. சன்ஷைனா வார உதயநிதி பொண்டாட்டி நடத்துகிற ஸ்கூலில் அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, தமிழில் படித்தா முட்டி போட்டு நிற்கணும். அப்போ மரிய வில்சனும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தமிழ் படித்து எதுக்கு ஆகுது? பிச்சை தான் எடுக்கணும். பிச்சைக்காரன் தான் தமிழ் படிப்பான். இருங்க, நிதியமைச்சருக்கான அந்த கெப்பாசிட்டியே இல்லாத நபர் தான் மரிய வில்சன் அப்படின்றத திமுகவினுடைய ஒரு பிரதான கூற்றா இருக்கு. உதயநிதியெல்லாம் துணை முதலமைச்சராக வருகிற பொழுது உதயநிதியோட அதிகமாக படித்தவர் தான் மரிய வில்சன். அதை சொல்லுவது திமுக எந்த குறை சொல்வதற்கும் தகுதியே இல்லை. திமுக ஒருத்தருடைய குற்றம் சாட்டுவதற்கு முன்னாடி நீங்க கையை யாரை காமிக்குது? ஆமா, திமுக. அதாவது திமுகவுக்கு அவங்க அப்பன் தாத்தன் 3 பேருக்குமே தமிழினத்தினுடைய மிகப்பெரிய இருண்ட காலம் கருணாநிதி ஆட்சி காலம். எவனாவது திமுக ஆட்சியை போல கொடுப்பானா சொல்றானா? ஏன் சொல்றது இல்லை? என்ன காரணம்? கொடுக்க முடியாத ஊழல் ஆட்சின்னு உலகத்துக்கே தெரியும். அதுதான் உதாரணம். அதனால திமுக இந்த கும்பலை ஏன் உட்கார வச்சாங்க? கருணாநிதியை ஒழிச்சு விட்டு எம்ஜிஆரையா உட்கார வச்சாங்க? அதே நிலைமை தான். இவர்களை ஒழித்து விட்டு யாரை உட்கார வச்சிருக்காங்க? மரிய வில்சனை உட்கார வச்சிருக்காங்க. அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் புனிதனாக இருந்து இன்னொருவரை குறை சொல்லலாம். இவர்கள் புனிதர்களே அல்ல. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி, வணக்கம்.